நல்லது அன்பானவர்களே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்ற வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, கடவுளுடைய ஜனத்தைப் போல எந்த யவ்வன ஜனமும் இந்த உலகத்திலும் இல்லை, இந்த பட்டணத்திலும் இல்லை. அவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவர் நம்மை உயர்த்தி மகிமைப்படுத்தி இருக்கிறார். கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் யாவரும், நாம் யாவரும் மகிமைப்பட்டிருக்கிறோம். அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். பார்க்கிறவருடைய கண்ணுக்கு அது அப்படி தெரியாவிட்டாலும், கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய், மகிமை அடைந்தவனாய், மகிமை உள்ளவளாய் இருக்கிறான். எனவே இந்த புதிய ஆண்டிலும் கர்த்தருடைய பந்தியோடு கூட இந்த ஆராதனையை நாம் தொடங்குகிறோம். வேதத்திலே புதிய ஆண்டு எப்பொழுது பிறக்கிறது என்று நீங்கள் பார்ப்பீர்களானால், இன்றைக்கு பாஸ்கா ஆட்டுக்குட்டி இஸ்ரேல் மக்களுக்கு அடிக்கப்பட்டதோ அன்றைக்கு தான் புதிய ஆண்டு அவர்களுக்கு பிறந்தது. அன்றைக்கு அவருடைய கேலண்டரை ஆண்டவர் மாற்றுகிறார். ஆபிப் மாதத்திலிருந்து மாற்றி நிசான் மாதத்து கொண்டு வரப்படுகிறது. அப்படியாக இன்றைக்கு இந்த ஆட்டுக்குட்டி அடைக்கப்பட்டதோ அன்றைக்கு தான் நியூ இயர் அவர்களுக்கு தொடங்கியது. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னை சந்தித்து நீங்கள் ரட்சிப்படைந்தீர்களோ அன்றைக்குத்தான் நியூ இயர் உங்களுக்கு தொடங்குகிறது. பலருக்கும் பல வருஷங்களாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய பந்தியோடு கூட நாம் ஆரம்பிக்கிறோம். எனவே ஒரு புதிய ஆண்டு ஆராதனையாக இதை நாம் கொண்டாடி மகிழ்ந்து களிக்கூர்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஆராதிப்போமாக. எனவே அன்பானவர்களே, கர்த்தருடைய கிருபையினாலே சென்ற வருஷம் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வழி நடத்தினார். நமக்கு குறையில்லாமல் எல்லா நன்மைகளையும் அவர் செய்தார். எந்த குறைச்சலும் விட்டதில்லை. சென்ற வருஷம் நம்மோடு இருந்தவர்கள் இந்த வருஷம் இல்லை. அதற்காக இந்த வருஷம் வாழுகிற நாம் பாக்கியவான்கள், புண்ணியவான்கள் என்ற அர்த்தம் அல்ல. ஆண்டவருடைய அனாதி காலத்தின்படி எல்லாருக்கும் ஒரு காலத்தை கொடுத்து, அந்தந்த வருஷங்களை கொடுத்து அதோடு அவர்களை முடிக்கிறார் அவர்தான். எனவே இந்த வருஷம் கடவுள் ஏன் நமக்கு ஒரு ஆயுளை, ஒரு வருஷத்தை கொடுத்தார் என்பதை நாம் சிந்தனை செய்து இந்த வருஷத்திலும் அவர் சித்தம் நிறைவேற்ற முயற்சி செய்ய வேண்டும். அதை நாம் ஆராய வேண்டும். தேவனே, உம்முடைய சித்தப்படி இந்த வருஷத்திலும் எங்களை நடத்தும், சபையை நடத்தும், குடும்பத்தை நடத்தும் என்று ஜெபிப்போம். எனவே அன்பானவர்களே, வந்திருக்கிற யாவர் மீதும் சமாதானமும் கிருபையும் பெருக கடவுள் என்று சொல்லி உங்களை எல்லாரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே நாங்கள் மோகமாய் சந்திச்சிருக்கிறோம். எனவே நாம் ஒருவருக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிப்போமா? பக்கத்தில் இருக்கிறவர்களை வாழ்த்துங்கள், வாழ்த்தி பாருங்கள், வாழ்த்துங்கள். சும்மா ஒரு 2 நிமிஷம் தான், 1 நிமிஷம் அது மேலே வாழ்த்தி. ஏனென்றால் வேதத்திலே ரோமருக்கு எழுதின 16ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது அங்கே ஒரு பட்டியலை கொடுக்கிறார். இன்னாரை வாழ்த்துங்கள், அவரை வாழ்த்துங்கள், இவளை வாழ்த்துங்கள், அந்த வீட்டாரை வாழ்த்துங்கள் என்று. அப்படியாக அவர்கள் என்னென்ன பணி செய்தார்கள். சென்ற வருஷத்திலே நீங்கள் அநேக நல்ல பணி செய்திருக்கிறீர்கள், கொடுத்திருக்கிறீர்கள், பிரசங்கம் பண்ணியிருக்கிறீர்கள், பாடல் ஆராதனை நடத்தியிருக்கிறீர்கள், மக்களை சந்தித்திருக்கிறீர்கள், ஜெபித்திருக்கிறீர்கள். அதனால் நாம் ஒருவருக்கு ஒரு வாழ்த்த வேண்டும். அந்த புண்ணியங்களை செய்திருக்கிறபடினால் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நல்லா இருங்கள் என்று வாழ்த்துகிறேன். இந்த வருஷம் நீங்கள் செழிப்பாக இருப்பீர்கள் நான் வாழ்த்துகிறேன். சுகபலத்தோடு சமாதானத்தோடு வாழ நான் வாழ்த்துகிறேன். அந்த வாழ்த்துதலோடு கூட நான் ஆராதனை ஆரம்பிக்கிறேன். எனவே கர்த்தர் உங்களை நம் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன். எஸ். இப்போது 34ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோமாக. அதனுடைய 1 10 வசனங்களை நாம் ஆரம்பத்திலே இந்த புது வருட ஆராதனையிலே 1 10 வசனங்களை நாம் எடுப்போம். சங்கீதம் 34 1 10 வாசிப்போமா? நாம் எல்லாருமாக சேர்ந்து எடுங்கள், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். பைபிளை சீக்கிரம் எடுங்கள். சங்கீதம் 34 1 10 வாசிப்போமா? கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார்.
அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான். கர்த்தர் அதை கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையமிறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர்கள் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமேன். இது கர்த்தருடைய வார்த்தை. எனவே கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு இந்த வருஷமும் எந்த குறைவில்லாமல் கர்த்தர் காப்பாராக, நடத்துவாராக. இப்பொழுது நான் ஒரு ஜெபத்தை சொல்லுகிறேன். அதுக்கு பின்பாக இந்த ஜெபத்தை நாம் எல்லாருமாய் சேர்ந்து இதை ஏறெடுப்போமா, எல்லா பிள்ளைகளுமாய் தமிழில்தான். எனவே ஏறெடுப்போம். பிதாவே, எங்கள் இறைவனே, இந்த மணி நேரம் வரை நீர் எங்களை நடத்தி வந்த பாதையை இன்று திரும்பி பார்க்கிறோம். அதில் நாங்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடிக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிடைத்த எல்லா அனுபவங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவற்றிலும் அவற்றின் மூலமாகவும் எங்கள் மேல் நீர் வைத்துள்ள உமது அழியாத அன்பை நாங்கள் அறிந்து கொண்டோம். மகிழ்ச்சி, துக்கம், வருத்தம், ஆனந்தம், சிரிப்பு, கண்ணீர், மௌனம், பாடல் அனைத்திற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் போக்கிலும் வரத்திலும் எங்களை காத்து கொண்டீர். எங்கள் வேலைகளை செய்ய உதவினீர். அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருளுதவி செய்தீர். நன்றி. நாங்கள் கற்றுக்கொண்ட புதிய விடயங்களுக்காக நன்றி. கடந்து வந்த புதிய அனுபவங்களுக்காக நன்றி. நெருங்கி பழகிய நண்பர்களுக்காக, எங்களை மிக அன்பாக நேசிப்பவர்களுக்காக நன்றி. சென்று போன வருடங்களை நினைக்கும் போது இந்நேரத்தில் எல்லாவற்றுக்கும் மேலாக நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நன்றி. கடந்த காலத்தை நீர் ஆசீர்வாதமாக தந்தது போல இனிவரும் இந்த வருடத்தையும் ஆசீர்வதித்து தருவீர் என்ற நம்பிக்கையுடன் உமது திருக்கரங்களில் ஒப்பு கொடுத்து எங்கள் வாழ்க்கையை நாங்கள் தொடர எங்களுக்கு அருள் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். நீங்கள் செய்த ஜெபத்தை போல இந்த வருஷம் கர்த்தர் அதை கேட்டு அவரும் ஆமேன் என்று சொல்லி நம்மை நடத்துவாராக. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் காண்பாராக. பாடலை நாம் இந்த புதிய வருடத்துக்காக இந்த பாடலை நாம் படிக்க போகிறோம். பழம்பெரும் பாடல் வந்தனம் வந்தனம் என்ற பாடலை நாம் பாடி கர்த்தருக்கு நமஸ்காரம் செலுத்துகிறோம். இந்த புதிய ஆண்டிலே ஒரு நமஸ்கார பாடலோடு கூட நாம் தொடங்க போகிறோம். வந்தனம் வந்தனமே தேவ துன்பி கொண்டிடமே. வந்தனம் வந்தனமே
என் துறையே மிக தந்தனம் வந்தனம் வந்தனமே சந்தனம் சந்தனமே எங்கள் தகு நன்றி கடையாளமே நாங்கள் தாழ்ந்து வீழ்ந்து சரணம் செய்கையில் தயக்கோ சூரபதியே வந்தனம் வந்தனமே சர்வவியாபகமும் எம்மை சார்ந்து தற்காத்ததுவே எங்கள் சாமி பணிவாய் நேமி துதி புகழ் சந்தனம் மீதமே வந்தனம் வந்தனமே சர்வ வல்லபரமும் எம்மை தாங்கிடதும் பெரிதே சத்ய சருவே சுரனே திருவாகரனேயும் சர்வத்துக்கும் துதியே வந்தனம் வந்தனமே பாராபூரணனே எல்லா வருடங்களிலும் எத்தனை உந்தன் வாக்கு அவரா அருளி ஒளிந்திட வல்லாவிக்கும் துதியே வந்தனம் வந்தனமே தேவ துந்துவி கொண்டீரமே இதுவரையில் தமையே பணமாய் காத்த என் சுவையே மிக தந்தனம் வந்தனம் வந்தனமே வந்தனம் என்றால் நமஸ்காரம் என்று அர்த்தம். அப்படியாய் நம்முடைய ஆண்டவரை நாங்கள் நமஸ்கரித்து இந்த ஆராதனை தொடங்குகிறோம். அவரே சர்வ வல்லவர், மகா இரக்கத்திலே கிருபை பொருந்தியவர், நம்மை நடத்த போதுமான வல்லமை பொருந்தியவர். அவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு பாடலை பாடி கர்த்தர் இன்னுமாய் ஒரு நன்றி கீதத்தை நாங்கள் படிப்போமாக. பல்லாண்டு எம்மை பாதுகாத்த அன்புள்ள தயாபரவே பற்றோடு பாத தண்டையில் பாடிந்து நாங்கள் துதி செய்கிறோம். பற்றோடு பாத தண்டையில் இயேசுவே உங்கள் தேவனே வல்லமையின் மகிமையின் ராஜனே நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம் நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம் சூரனை வேதனை நேரத்தில் அரவணை தம்மை காத்தவரே
நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம், நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம். வரும் புதிய ஆண்டுகளில் பக்கத்துணையாயும் அருகில் சுக சந்தோஷ சமாதானத்தை ஆசீர்வதியும். சுக சந்தோஷ சமாதானத்தை இயேசுவே எங்கள் தேவனே, வல்லமையின் மகிமையின் ராஜனே, நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம், நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம். இயேசுவே எங்கள் தேவனே, வல்லமையின் மகிமையின் ராஜனே, நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம், நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம், நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம். அப்படியாக நாம் ஆண்டவருக்கு நன்றியோடு துதி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் அவரை நான் துதிப்பேன். இந்தபடி இந்த வருஷத்திலே என்னென்ன பாதைகளிலே கர்த்தர் நடத்த போகிறார் என்பது நமக்கு தெரியாது. என்னென்ன சூழ்நிலைகள் கூடாக நாம் நடந்து செல்ல போகிறோம், உங்கள் குடும்பம், நான், ஒவ்வொரு தனிப்பட்ட வாலிப பிள்ளைகள் செல்ல போகிறோம் என்று தெரியாது. ஆனால் ஒன்றை மனதில் வையுங்கள், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன், அவர் நம்மை நடத்துவார். சென்ற வருஷம் நம்மை நடத்தினார், இந்த வருஷம் நம்மை நடத்துவார். காரணம், தமது நாமத்து நிமித்தம் நீதியின் பாதையிலே நம்மை நடத்துவார். அவற்ற பேருக்காக, நாம் அவரை நம்புவதற்காக, நாம் அவருடைய பெயரை வைத்திருப்பதற்காக, நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதற்காக, நாம் இயேசு கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள் என்று சொல்வதற்காக, அந்த நாமத்து நிமித்தம் உங்களை உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் நடத்துவாரா? அதுதான் வாக்குத்தத்தம். இன்னொரு பாடலை பாடி கர்த்தரை நாம் இன்னுமாய் துதிப்போமாக. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் எம்மை நடக்கும், புதிய கிருபையால் எம்மை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் எம்மை நடக்கும், புதிய கிருபையால் எம்மை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். வறட்சி செழிப்பாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் எம்மை நடத்தும், புதிய கிருபையால் எம்மை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் எம்மை நடத்தும், புதிய கிருபையால் எம்மை நிரப்பும். துக்க
துக்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. துக்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக இந்த கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா. ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புது வேலை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புது வேலை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் நம்மை நடத்தும். புதிய கிருபையா நம்மை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையா என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட இது உலகத்தில் ஜெயமெடுக்க. சவால்கள் சந்தித்திட இந்த உலகத்தில் ஜெயமெடுக்க. உறவுகள் சீர்பொருந்த. உள்ள உறவுகள் சீர்பொருந்த. சமாதானம் நான் பெற்றிட. மனதில் சமாதானம் நான் பெற்றிட. புது கிருபை தாரும் தேவா. புது வேலை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புது வேலை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். கர்த்தர் நாமம் என் புகழிடமே. கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே. கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நீரே எல்லாமே காத்துக்கொள்வீர். யெகோவா நீரே எல்லாமே காத்துக்கொள்வீர். கலங்க மாட்டோம் நாங்கள் கலங்க மாட்டோம். அறிக்கை செய்யுங்கள். கலங்க மாட்டோம் ஆண்டவரே. சொல்லும் நாமம் என் புகழிடமே. கருத்தோடு துதித்திடுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யெகோவா நீரே
தட்டி பாருங்க ஆண்டவர் சந்தோஷமாய் மகிழ்ச்சியா. அப்படியாக அல்லேலூயாண்டா கர்த்தரை யெகோவாவை துதிப்போம் என்றபடி இந்த பாடல் நீங்கள் பாடியது போல் இந்த வருஷத்திலே உங்கள் அனைவரோடு கர்த்தர் இருப்பாரா செய்வாராக. கர்த்தரின் பருவத்திலே உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். உங்களுக்கு தேவையான படிப்புகள், உங்களுக்கு தேவையான திருமண காரியங்கள் எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய பருவத்திலே பார்த்து கொள்ளப்படும். யெகோவா ஈரா, God will provide you. அதான் யெகோவா ஈரே ஜெய்ரே என்று சொல்லி அர்த்தம். தேவன் பார்த்து கொள்ளுவார். அந்தபடியாக இந்த வருஷத்திலே நம்பிக்கையோடு அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லட்டும். விசுவாசம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமாக இருக்கிறது. ஃபெய்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபெய்த் கர்த்தர் என்னை நடத்துவார் என்று அந்த விசுவாசத்தின்படியே நீங்கள் விசுவாசிக்க வேண்டியது. நான் உன்னை நடத்துவேன், ஐ வில் கைட் யூ அண்ட் லீட் யூ என்று உனக்கு வாக்கு பண்ணியிருந்தால் ஜஸ்ட் ட்ரஸ்ட், அவ்வளவுதான். நீ அதுக்கு ஒன்றுமே செய்ய வேண்டாம். டோன்ட் டு எனிதிங், தேங்க்ஃபுல், ஆமேன், அவ்வளவு சொன்னால் போதும். கர்த்தர் அப்படியாக சொன்ன தேவன் நிச்சயமாய் அப்படி செய்வாராக. ஆபிரகாமை சொன்ன நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று. ஆபிரகாமுக்கு ஒன்றுமே இல்லை, ஐ வில் பிளஸ் யூ, அவ்வளவு. ஆபிரகாமுக்கு ஒன்றுமே இல்லை, ஐ வில் கிவ் ஒன் சைல்ட் ஜெனரேஷன், அவருக்கு ஒன்றுமே இல்லை. அவருடைய பாடி இஸ் டெட். சாரா வைஃப் ஆல்சோ டெட், அதாவது பாடி எல்லாம் அப்படி இல்லாமல் போய்விட்டது. ஆனால் ஆபிரகாம் ட்ரஸ்ட் இன் காட், தேவனை விசுவாசித்தார். அதான் ஒன்றும் செய்ய தேவையில்லை. அதே போல தான் நாம் எல்லாம் நம்முடைய ஆண்டவரை நம்புவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இன்னொரு பாடலை பாடி நாம் எல்லாரும் கர்த்தரை நாங்கள் துதிக்கப் போகிறோம். நாங்கள் பாடியது போல எக்காலத்திலும்
ஆல்வேஸ் ஐ வில் பிரைஸ் யூ என்ற அந்த சங்கீதம் 34:10 ஃபர்ஸ்ட் 1 சொல்வது போல இந்த கருத்தில் நாம் கர்த்தரை நாம் துதிப்போமாக. ரிசனி சரி கரி சசா என் இன்ப துன்ப நீரம் நான் உம்மை சேருவேன். என் இன்ப துன்ப நீரம் நான் உம்மை சேருவேன்.
என்ன வந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த வருஷத்தை நாம் சொல்லுவோம். எப்படியா இருந்தாலும் இந்த வருஷம் எப்படி இருக்க போகுதோ, this year we don't know how we going to face many challenges, many எவ்வளவு சூழ்நிலைகள், டிசாஸ்டர்கள் எல்லாம் நாங்கள் சந்திக்கலாம். நம்மை சுற்றி அரசியல் குழப்பங்கள் நிறைய இருக்கிறது, இவ்வளோ நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகள் கலங்காமலும் திகையாமலும் இருங்கள். முன்னுக்கு செங்கடல், பிஃபோர் ரெட் சி, பிஹைண்ட் ஃபாரோ. நாம் நடுவில் இருக்கிறோம், சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நாம் அமைதியோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். இன்னொரு பல்லவியை பாடி நாம் எல்லாருமாய் கர்த்தரை நாம் துதிப்போமாக. கர்த்தரை துதித்து படிப்போம் இந்த பாடலை. மனதுருகும் தெய்வமே, இன்றைய கர்த்தரை பத்தியாக இருக்கிறபடினால இந்த பாட்டை நாம் படிப்போமாக. படிக்க பார்ப்போம். Mira
இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதோறும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பே சோத்தரிப்பே. தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவராய் தினம் தினம் அற்புதம் செய்தீர். தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவராய் தினம் தினம் அற்புதம் செய்தீர். ஐயா தினம் தினம் அற்புதம் செய்தீர். ஐயா தினம் தினம் அற்புதம் செய்தீர். ஐயா தினம் தினம் அற்புதம் செய்தீர். கவிப்போம் எல்லாரும். ஐயா தினம் தினம் அற்புதம் செய்தீர். கர்த்தரை துதியுங்கள். இந்த வருஷத்துக்காக ஆண்டவரை போற்றி நன்றி செலுத்துங்கள். கிவ் தேங்க்ஸ் unto the God. அவருக்கு நன்றி செலுத்துவோம். இம்மட்டுமாய் நம்மை நடத்தி வந்த தேவனாகிய கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நிற்க யார் பாத்திரவான் கர்த்தாவே? ஒருவருமே நாங்கள் தகுதி இல்லை. உம்முடைய தகுதியினால் நாங்கள் நிற்கிறோம். எங்கள் பாவங்களை எல்லாம் நீர் மன்னித்தீர், எங்களை சுத்திகரித்தீர். சென்ற வருஷத்திலே எங்களுக்கு தேவையான சகல சரீர ஆத்தும தேவைகளை சந்தித்த எங்கள் ஆண்டவரே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம். உம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே எங்கள் பாவங்களையும் அசுசிகளையும் மீறலை கழுவி சுத்திகரித்து கிறிஸ்துக்குள்ளாய் புது சிருஷ்டியாக உம்மை வைத்து அன்பு கூர்ந்து எங்களையும் எங்கள் ஊழியங்களை நடத்தி வந்த பிதாவே, உமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு துதிகன மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். நீர் வல்லவர், நல்லவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், இன்பமானவர், கீதமானவர். எங்கள் வாழ்க்கையிலே கடந்த வருஷத்திலே கண்ணீர், கவலைகள், ஆண்டவரே, மரணத்தின் பள்ளத்தாக்களுக்குள்ளாம் நான் நடந்து சென்றோம். ஆண்டவர் எங்களோடு கூட எங்களை தப்புவித்து உடைய கோலும் தடியும் எங்களை தேற்றியதற்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். உம்முடைய நாமத்து நிமித்தம் எங்களை நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் பிரதான பெரிய நல்ல மெய்ப்பனே, உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்றபடி எங்களுக்காக ஜீவனை கொடுத்த எங்கள் அன்பு தெய்வமே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, உங்கள் ஆணிக்கடாவப்பட்ட பாதத்தை நாங்கள் நமஸ்கரிக்கிறோம். எங்கள் ஆண்டவரை, உம்மை போல தேவர்கள் வானத்திலும் இல்லை, பூமியிலும் இல்லை. இவ்வளவாய் பரலோகத்தை விட்டு இறங்கி எங்களை மீட்பதற்காக ஆண்டவரே, எங்களுடைய அழுக்கான கந்தையாகிய பாவங்களை சுமந்து எங்களை விடுவித்து எங்களை பரிசுத்த ஜாதியாக்கிய எங்கள் கர்த்தரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். பரிசுத்தம் செய்கிறவரும் ஆண்டவரே, எங்களை அழைத்தவரே, உமக்கு நன்றி. பிதாவின் வலது பார்சத்திலே அமர்ந்திருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரம் எங்களுக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்ற மகா பிரதான ஆசாரியராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். பரிசுத்த ஆவியானவருக்காய் நன்றி கூறுகிறோம். அவர் மூலமாய் எங்களுக்கு ஆண்டவரே சத்தியத்துக்குள்ளே நடத்தி கொண்டு அவர் மூலமாய் எங்களை போதித்து ஆண்டை நடத்துகின்ற இன்ப தெய்வமே, ராஜாவே, உமக்கு நன்றி. அருள் நாதரே நன்றி, கிருபை நாதரே நன்றி, பரிசுத்தரே உமக்கு நன்றி. வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவர்கள் இல்லை. எங்கள் ராஜாவே, இஸ்ரவேலுடைய ராஜாவே, உங்களை நாங்கள் போற்றுகிறோம். மட்டுமாய் எங்கள் மீது அன்பு பாராட்டி நடத்துகின்ற அருமை இரட்சகரை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் இந்த பூமியிலே மகிமைப்படுவதாக. பூமியிலே உயர்ந்திருப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் என்று சொன்னவரே, நீர் உயர்ந்திருப்பீராக. எங்களுடைய குறை குற்றங்களை விசாரித்து நீதியை சரி கட்டுகின்ற நீதியின் தேவனே, உம்மை நாங்கள் வணங்குகிறோம், துதிக்கிறோம். மகிமையும் கனமும் துதியும் ஞானமும் பெலனும் சோத்திரம் சதா காலம் உமக்குரியது.
எங்கள் தேவனுக்கே மகிமை, எங்கள் ராஜாதி ராஜாவுக்கே மகிமை, கர்த்தாதி கர்த்தருக்கே மகிமை. உன்னதமானவரை நாங்கள் போற்றுகிறோம், துதிக்கிறோம். சர்வ வல்லவருக்கு துதி கனம் மகிமை செலுத்துகிறோம். நீர் எங்கள் தேவன், எங்கள் ஆண்டவர், எங்களை ஆசீர்வதிக்கிறவர். அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. மட்டா எங்களை நாம் நினைப்பதற்கும், நீர் படைத்த சிருஷ்டிகளை நாங்கள் பார்த்து விசுவாசிப்பதற்கும், ஆண்டவரே நாங்கள் பார்க்கும்போது எங்களை விசாரிக்கவும், எங்களை பார்க்கவும் நான் ஒன்றுமே இல்லையப்பா. ஒன்றுமில்லாத பூஜ்யமாகிய மக்களுக்கு உங்களுடைய ராஜ்யத்தில் இடம் தந்ததுக்காய் நன்றி கூறுகிறோம். ஆண்டவருக்கே நன்றி. இந்த நாளிலும் நோய்கள், வியாதிகள், பிசாசின் கட்டுகள் இருக்கும் விடுதலை அடைவார்களாக. உம்முடைய நாமம் இந்த பட்டணத்தில் உயர்த்தப்படுவதாக. உம்மை நோக்கி அநேக ஜனங்கள் வருவார்களாக, பிரகாசம் அடைவார்களாக. வாழ்க்கையிலே துக்கம் துயரங்களை நீக்கட்டும். ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகிறோம். தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்புறவர்களுக்கு ஒரு குறையும் ஆண்டவரை ஏற்படாத சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடந்து தாழ்ச்சி அடைந்திருக்கும் கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதென்றபடி இந்த நாளிலும் எங்களை நடத்தி ஆண்டவரை கொண்டு போறதுக்காக உமக்கு நன்றி. துதிக நம் மகிமையை செலுத்துகிறோம். பரிசுத்தர் 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 சேனையின் கர்த்தரை நாங்கள் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். அப்பா ஆண்டவரே உமக்கு நன்றி. எங்களுடைய கண்களை திறந்தமைக்காய் நன்றி. சத்திய ஒளியிலே நடத்ததுக்காய் நன்றி கூறுகிறோம். சத்திய தேவனே உமக்கு நன்றி. ராஜாவை உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம். மகிமை கனத்தை நாங்கள் செலுத்துகிறோம். இந்த இடம் உம்முடையது, இது உம்முடைய ஆலயம், உம்முடைய மக்கள். ஆண்டவரே உம்மை நாங்கள் வாழ்த்தி பாராட்டுகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆண்டவர் மகிமை உண்டாவதாக. பூமியிலே உடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா குடிகள், எல்லா தேசங்களிலும், பட்டி தொட்டி எல்லா மக்கள் மத்தியிலும் நீர் உயர்த்தப்படுவீராக. பிதாவே உம்மை நாங்கள் போற்றுகிறோம். உம்முடைய சர்வ ஞானம், சர்வ வல்லமைக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உம்மை நாங்கள் வாழ்த்தி பாராட்டுகிறோம். ஆண்டவரே உம்மை போல தெய்வம், ஆண்டவர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கன்றபடி நீர் எவ்வளவு ஆண்டவரை நல்லவராக ஆண்டவரை இருந்தீர் நாங்கள் ருசித்து பார்த்தோம். அப்பா இப்பொழுது நாங்கள் நிற்கும் பொழுது, கடந்த காலத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவரை கண்ணீரோடு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா கண்ணீரோடு நன்றி செலுத்துகிறோம். ராஜா கண்ணீரோடு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். நன்றிகளை ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமென். யாவரும் உட்கார்ந்து கொள்வோம்.